யூனிட் எக்ஸசைஸ்ல 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். let a equal to 1, 2 செட்ல கொடுத்திருக்காங்க. b செட்ல வந்து 1 2 3 4, c equal to 5, 6 and d equal to 5, 6, 7, 8. verify whether a cross c is a subset of b cross d. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து சப்செட்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் கொடுத்தாதான் ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் வெதர் கொடுத்திருந்தாங்கன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் சப்செட் ஆஃப்னா a cross c is a subset of b cross d. அது இந்த a cross c வந்து இந்த கண்டுபிடிக்கிற b cross d க்கு உள்ள இருக்கும். இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பெரிய செட்டுக்குள்ள இருக்கும். இதுதான் பிக் செட்டா இருக்கும், இது வந்து ஸ்மால் செட்டா இருக்கும். சரியா? அந்த ஸ்மால் செட் வந்து இதுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப எப்போதும் போல வந்து கிவன் எழுதிக்கலாம். எப்பவுமே கிவன் எழுதிக்கணும். a equal to 1, 2, b equal to 1, 2, 3, 4, c equal to 5, 6, d equal to 5, 6, 7, 8. கொஸ்டின் நம்பர் போட்டு கிவன் எழுதிருங்க. எழுதிட்டு நம்ம இப்ப வந்து ஸ்மால் செட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். a cross c. ஃபர்ஸ்ட் a cross c கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டா ஃபர்ஸ்ட் பெரிய செட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஸ்மால் செட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். a cross c ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். a set values 1, 2, b c set values 5, 6. இப்போ ஆர்டர்ட் பேர் எழுதுவோம். பார்த்தீங்களா? 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுவோம். 1, 5, 1, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? 2 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2, 5, 2, 6. 2 into 2 4 மொத்தம் 4 pairs நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? b cross d. b செட் லெவல்ல வேல்யூஸ்ல எழுதிக்கலாம். 1, 2, 3, 4 cross d செட் வேல்யூ 5, 6, 7, 8. ஓகேவா? இப்போ சேம் டைப் தான். 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேர் பேரா எழுதுறோம். கர்லி பிராக்கெட் போட்டுட்டு இந்த ஓபன் பிராக்கெட் போடுறோம். 1, 5, 1, 6 அப்படி எழுதிடலாம். 5, 6, 7, 8 கண்டினியூஸா தான் இருக்கு நம்பர். ஸோ 1, 7, 1, 8. நெக்ஸ்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2, 5. y வேல்யூ சேம் வேல்யூஸ் தான். நெக்ஸ்ட் 2, 6, 2, 7, 2, 8. இங்க அப்படியே பார்த்தே எழுதிடலாம் நம்ம. நெக்ஸ்ட் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. Next 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. ஓகேவா? இப்போ ஃபுல்லா நம்ம எழுதியாச்சு. இப்போ இதுல உள்ள பேர் பாத்தீங்கன்னா 1, 5. ஓகேவா? இப்போ இதுல உள்ள பேர்ஸ் எல்லாம் இதுல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1, 5 இங்க இருக்கா? 1, 5, 1, 6, 1, 6, 2, 5, 2, 5, 2, 6. அப்ப a cross c ல உள்ள எல்லா பேர்ஸுமே b cross d ல இருக்கு. அப்ப என்ன எழுதலாம்? therefore a cross c containing b cross d. அவ்வளவு சிம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 8th ப்ராப்ளம் பார்க்க போறோம். If f of x equal to x minus 1 divided by x plus 1, x not equal to 1, show that f of x equal to minus 1 by x provided x not equal to 0. ஓகேவா? இப்போ இதான் show thatனா இதான் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ x not equal to 1 அப்படின்னா மீனிங் என்ன? இங்க x ஓட வேல்யூ 1 வந்துருச்சு தெரியுமா? 1 minus 1 என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்ப இது ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு 0 ஆயிடும். அதனால இங்க x not equal to 0. provided x not equal to 0னா டினாமினேட்டர்ல 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடும்? ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட் ஆயிடும். ஓகேவா? அதனால தான் x ஓட வேல்யூ 0வா இருக்காது, இங்க x ஓட வேல்யூ 1ஆ இருக்காது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணி ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸ்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி ஃபங்க்ஷனை எழுதிக்கிறோம். given எப்பவுமே எழுதிக்கணும். f of x equal to x minus 1 divided by x plus 1. ஓகேவா? x not equal to 1 கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் தான். அப்புறம் நம்ம ஈஸியா தெரியும் f of x ஃபங்க்ஷன்.
எப்பவுமே எக்ஸுக்கு உள்ள ஃபங்க்ஷன் தானே எழுதுவோம். ஸோ இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான், ரெண்டுமே எஃப் ஃபங்க்ஷன் தான். அதனால நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, இங்க கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த ஃபங்க்ஷனும் அதே தான். அப்ப இந்த ஃபுல் டேர்மை நீங்க என்ன எடுத்துக்கீங்க, டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வேரியபிள் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க, ஃபுல் ஃபங்க்ஷனையுமே டீங்கிற வேரியபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப எக்ஸ் இருக்கப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த பிளேஸ்ல டி ஃபுல்லாவே டி இருக்கு. அப்ப டி என்ன எப்படி எழுதுவோம், டி மைனஸ் ஒன் டிவைடட் பை டி பிளஸ் ஒன் இப்படி எழுதுவோமா. அப்ப என்ன எழுதுவாங்க, டீங்கிற பிளேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, ஃபுல்லா தான் டி. இது நியூமரேட்டர் மட்டும் டி கிடையாது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு சேர்த்து தான் டி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இப்ப டி வேல்யூ எழுதியாச்சு மைனஸ் ஒன். ஓகேவா, ஈக்குவல் டு சென்டர் பிளேஸ்ல போலாம் டிவைடட் பை இங்க என்ன டி பிளஸ் ஒன், டி வேல்யூ என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன், ஃபுல் டேர்ம் டி. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன். இந்த ஈக்குவல் வந்து இந்த டிவைடட் பை கிளியரா ஈக்குவல் டு போடுங்க. ஓகேவா, இந்த ஈக்குவல் டு போட்டீங்கன்னா அது கீழே கரெக்டா ஈக்குவல் டு வரணும். இந்த மாதிரி டிவைடட் பை வரப்ப சென்டர் பிளேஸ்ல ஈக்குவல் டு போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா. ஓகேவா, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆஃப் ஒன் இன்ட்டு ஏதோ ஒரு டேர்ம் எக்ஸ், எந்த டேர்மா ஒன்னால மல்டிப்ளை பண்ணாலும் அந்த டேர்ம் மட்டும்தான் வரும். ஓகேவா, வேல்யூ சேஞ்ச் ஆக போடுங்க ஒன்னால மல்டிப்ளை பண்றப்ப. ஸோ நீங்க வேணா ஒன்னே கூட போட்டுக்கலாம், ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை என்ன வரும், இதே மாதிரி எடுத்துக்கிறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை அதே மாதிரி பண்ணிருக்கோம் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் நீங்க ஒன் கூட இங்க போக தேவையில்லை, ஃபர்ஸ்ட் டைம்னால நீங்க போட்டுங்க. ஓகேவா, ஈக்குவல் டு இந்த சென்டர் பிளேஸ் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்றோம். சரியா, இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், மைனஸ் பிளஸ் எக்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், மைனஸ் எக்ஸ். அது மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். டினாமினேட்டர் கூட நீங்க இங்கேயே கேன்சல் பண்ணலாம். சேம் டினாமினேட்டர் இருக்கா, சேம் டினாமினேட்டர் இருந்தா என்ன பண்ணலாம், இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு ஸ்டெப் நமக்கு லெஸ் ஆகும். அப்ப இப்போ என்ன எழுதலாம், நியூமரேட்டர் கீழே உள்ள நியூமரேட்டர் எக்ஸ் மைனஸ் ஒன் அதே மாதிரி வந்து பிளஸ் சைனை உள்ள இன்க்ளூட் பண்றோம். சரியா, இன்க்ளூட் பண்றப்ப என்ன வரும், ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன். சைன் வந்து பிளஸ் சைனா இருக்கனால சேஞ்ச் ஆகாது, மைனஸ் சைன் இருக்கப்ப சைன் சேஞ்ச் ஆகுது. ஈக்குவல் டு டினாமினேட்டர் இங்க கேன்சல் பண்ணிட்டோம், ஒன் டைம் வந்து சேம் பேட்டர்ன். சப்போஸ் டிவைட் பை டூ டிவைட் பை டூனா என்ன ஆயிடும், டூ கேன்சல் ஆயிடும். சேம் டேபிள்ல நம்ம அது என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்ப என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். மைனஸ் ஒன் சேம் சைன் இருந்தா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் சேம் சைனை ஆட் பண்ணிக்குவோம். இங்க மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். அப்ப என்ன வரும், அவ்வளவு மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ எக்ஸ் தான். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, டூ ஒன்ஸ் ஆர் டூ, டூ ஒன்ஸ் ஆர் டூ. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வருது, மைனஸ் ஒன் பை எக்ஸ். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களா, ஃபங்க்ஷன் ஷோ தட் therefore f of x equal to minus 1 by x. இது ஆன்சர். ஸோ நம்ம வந்து என்ன வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ x not equal to 0 அவங்க கண்டிஷன் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். x not equal to 0 அவ்வளவுதான். Ninth problem பார்க்க போறோம். The functions f and g are defined by f of x equal to 6x plus 8, g of x equal to x minus 2 divided by 3. First subdivision, calculate the value of g of 1 by 2. Second subdivision, write an expression for g of f of x in its simplest form. ஓகேவா, இப்போ டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து டூ சப்டிவிஷன் கொடுத்து அதாவது சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிவன் எப்பவுமே f of x, g of x டூ ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா g of 1 by 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதான் இப்போ g of x ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்.
the g of function என்ன கொடுத்திருக்காங்க இது எழுதுறோம் x minus 2 divided by 3 கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கோ. செகண்ட் எழுதுனா g of x ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் x இருந்தா அந்த x ஓட -2 பண்ணிட்டு divided by 3 அவ்வளவுதான் வரும். இத ஃபுல்லாவே நீங்க x னு வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. x minus 2ங்கிறது ஃபுல்லா x ஆர் tங்கிற ஒரு வேரியபிள் ஞாபகம் வச்சுங்க. இது x டேர்ம்ல இருந்து நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்ணோம் 2 சப்ட்ராக்ட் பண்றோம். டிவைடட் பை என்ன எதால டிவைட் பண்றோம் 3 ஆல டிவைட் பண்றோம். ஈக்குவல் டு சென்டர் பிளேஸ்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சாப்பா? x இருந்தா என்ன பண்றோம் x ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப இந்த ஃபுல் டேர்மையும் x னு வச்சுக்கிறோமா? அப்ப t னு வச்சிட்டீங்கன்னா t ல இருந்து -2 சப்ட்ராக்ட் பண்றோம். டிவைடட் பை 3 அவ்வளவுதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங்கா போட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் யூசுவலா பண்ற மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்து ஒரு நம்பர் இருந்துச்சு என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். x -2 minus 2 into இந்த 3 ஓகேவா divided by 3 divided by இன்னொரு 3 இருக்கு. இந்த divided by 3 நீங்க என்ன பண்ணலாம் by 1 இருக்க மாதிரி denominatorல நம்பரே இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் by 1 ன்னு போட்டுக்கலாம். x minus இத இப்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x minus 2 minus 2 3s are 6 divided by 3 இந்த 3 by 1 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இதெல்லாம் என்ன ஆயிடும் 1 by 3 என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல எழுதுவோம். 3 by 1ங்கிறது மல்டிப்ளிகேஷன் போகையில ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல 1 by 3 ஓகேவா? இப்போ இது என்ன வரும் x minus 8 -2 minus 6 வந்து சேம் சிம்பல்னால ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 3 3 3s are 9 ஓகேவா? இப்போ வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க இப்பதான் நம்ம வந்து x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். g of x ஓட வேல்யூ என்ன இது 1 by 2 ன்னு கொடுத்தாச்சு क्वेश्चनல x வேல்யூ. இப்போ x ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 1 by 2 minus 8 divided by 9 இந்த divided by வந்து சென்டர் பிளேஸ்ல வந்து ஈக்குவல் டு ஓகேவா? இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 1 minus 8 2s are 16 இத அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். divided by இந்த 2 இருக்கும். இந்த divided by 2 வந்து நம்ம விட்டுற கூடாது. divided by 2 இந்த 9 by 1 என்ன ஆயிடும் 9 டினாமினேட்டர்ல எதுவுமே நம்பர் இல்லனா by 1ங்கற மாதிரி வெச்சுக்கணும். அத ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் அத மல்டிப்ளிகேஷன் எழுதல ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல எழுதலாம் 1 by 9 ஓகேவா? இப்போ என்ன வரும் 1 minus 16 வரப்ப minus 15 divided by 2 into 9 ஓகேவா? இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 3 டேபிளால சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 3s are 9 3 5s are 15 இப்போ என்ன வரும் ஈக்குவல் டு minus 5 by 2 3s are 6 ஓகேவா? இப்போ வந்து ப்ராப்ளத்தை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபங்க்ஷன் வந்து g of 1 by 2 கொடுத்திருக்காங்க. அப்ப இது g of x ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த g of x ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிருக்கோம். எழுதிட்டு என்ன பண்ணிருக்கோம் அடுத்ததும் g of ஃபங்க்ஷன்னால இந்த x ஃபங்க்ஷன் இருந்தா என்ன வரும் x ஓட -2 divided by 3 ஃபுல் டேர்மையும் x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். t ன்னு ஏதாவது வேரியபிள கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா t -2 divided by 3 இந்த மாதிரி இருக்கையில நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்ல LCM எடுத்து பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன வரும் 3 into sin வந்து கம்பல்சரி மறக்காம போட்டுருங்க. என்ன sin இருக்கோ அது மைனஸ் into 2 into 3 divided by 3 divided by 3 டினாமினேட்டர்ல இங்க வந்து என்ன வருது ரேஷனல் நம்பரா இருக்கு 3 by 2 அது நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் இங்க நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம டினாமினேட்டர்ல 1 இருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் திரும்ப இந்த மல்டிப்ளிகேஷன்ல எழுதையில ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல 3 by 1 னா 1 by 3 ன்னு சேஞ்ச் ஆகும். இத சிம்பிளிஃபை பண்ணையில நமக்கு என்ன கிடைக்கும்னா x minus 8 divided by 9 அந்த x ஓட வேல்யூ வந்து 1 by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 1 by 2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணையில 1 by 2 x பிளேஸ்ல அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம் 1 by 2 minus 8 அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணையில என்ன வரும் 8 2s are 16 1 minus 16 டிவைடட் பை அதே மாதிரி 9 மட்டும் இருக்கிற நியூமரேட்டர்ல 9 by 1 ன்னு போட்டு இத ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல எழுதுறோம் 1 by 9 இத சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது -15 divided by 2 இத இன்டு 9 இத டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். அப்ப இத சிம்பிளிஃபை பண்றோமா 3 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்றப்ப -5 by 3 இங்க ஒரு 2 வந்திருக்கு. அப்ப இத டினாமினேட்டர்ல மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்க -5 divided by 6 அவ்வளவுதான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். g of f of x ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். g of f of x ஃபங்க்ஷன் இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 6x + 8 ஓகேவா? இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க வேல்யூஸ்.
அடுத்து நெக்ஸ்ட் g of x ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா xங்கிற டேர்ம் கொடுத்துருந்தாங்க xல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் -2 2வை சப்ட்ராக்ட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்றோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் 6x இந்த பிராக்கெட் வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை உங்களுக்கு போட்டுருங்க 6x இதை சிம்பிளிஃபை பண்ணனா 8 - 2 போடல 6 டிவைடட் பை 3 இப்போ 6 வந்து இதில் காமனாக இருக்கா இப்போ 6 வந்து வெளில எடுத்துட்டோம்னா x + 1 ஓகே டிவைடட் பை 3 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா 3 1s are 3 3 2s are 6 ஈக்குவல் டு 2 × x + 1 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்